கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே ஜேசுராஜபுரத்தில் 2.5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் என்பவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக அஞ்செட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகத்திடம் விசாரணை செய்த போது 2025 டிசம்பர் 11ஆம் தேதி அன்று 2.5 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் போது குழந்தை வலியில் துடித்துள்ளது, அலறல் சப்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக வாயை மூடிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததாக பெரியநாயகம் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். 2.5 வயசு குழந்தைகிட்ட நீ என்னத்தடா பார்த்த? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? 2.5 வயசு குழந்தைய பாலியல் ரீதியா கொடுமை செஞ்ச பெரியநாயகம் திமுக நிர்வாகி. அந்த நாயை போஸ்கோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. நேற்று பார்த்துட்டு இருக்க அந்த சன் நியூஸ்காரன் பரபரப்புன்றான், அதிர்ச்சின்றான். அவனுக்கு என்ன அதிர்ச்சி, அவனுக்கு என்ன பரபரப்பு, அவனுக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரியல. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். உண்மைக்குமே சன் நியூஸ்காரன் எங்க அதிர்ச்சி ஆகணும் தெரியுமா? திமுக காரங்க எல்லாம் எங்க அதிர்ச்சி ஆகணும்னா கிருஷ்ணகிரியில திமுகனுடைய யூத் விங்கு, அதுல சம்பந்தப்பட்ட இவன் இந்த அயோக்கிய இந்த மிருகம். போதும் இல்ல, அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். இந்த மனுஷ மிருகம் அந்த எச்சன் நாய் என்ன பண்ணிருக்குன்னா 2 வயசு 2.5 வயசு குழந்தை கிட்ட பாலியல் சீண்டலை கொடுத்து அந்த குழந்தைய கொடூரமா கொன்னு இருக்கான். அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. விஜய் அவர்களை பார்க்க வந்து 41 பேர் செத்து போனாங்க. அதுக்கு முழு பொறுப்பு விஜய் தான் ஏற்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சூழல்ல ஒரு 2.5 வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணி ஒருத்தன் கொடூரமா கொன்னு இருக்கானா, இவன் திமுக கட்சி சம்பந்தப்பட்டவன், திமுக யூத் விங்ல இருக்கிறான். இதுக்கு திமுக தானே பொறுப்பு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத நபருக்கு ஆட்சி எடுத்து கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. எனக்குலாம் இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் என்னடா அது, எத மாதிரியான சமூகத்துலடா நம்ம இருந்துட்டு இருக்கோம்? ஒரு 2.5 வயசு குழந்தைய ஒருத்தவன் பாலியல் ரீதியா பாக்குறான், அவன் அந்த குழந்தைய இத மாதிரி டார்ச்சர் பண்றான் அப்படின்னா நம்ம எத மாதிரியான சமூகத்துல இருந்துட்டு இருக்கோம்? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதுவும் குறிப்பாக அன்னை உதயநிதி அவர்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த இளைஞரணியில் ஒரு முக்கியமான ஒரு நாய் ஒருத்தன் 2 வயசு குழந்தைய பிறப்புறுப்பில் விரலை விட்டு அவன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்னு இருக்கானே. ஏதாவது ஒரு ஊடகம் பேசிச்சாங்களா? எவனாவது ஒருத்தன் பேசுனீங்களாடா? இப்படிப்பட்ட நபர்களை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் தலை குனிஞ்சு நின்னீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கா? இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. ஒரு 2 வயசு குழந்தைய ஒருத்தன் கொன்னு இருக்கான். ஆசிஃபாக்கு என்ன நடந்துச்சோ அதை விட கொடுமையா இது, அதை விட கேவலம் இது. அது எந்த அளவுக்கு அவன் இந்த வக்ரப்புத்தி இருந்துச்சுன்னா இதை செஞ்சிருப்பான். அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்? ஒருத்தன் டிபேட் நடத்துனீங்களாடா? உங்களதான்ப்பா. பால்மனம் மாறாத 2 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொன்னு இருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி, அதெல்லாம் பேசுறதுக்கு வக்கு திராணி இல்லாத இந்த நிருபர்கள், கேள்வி கேட்கக்கூடிய இந்த கயவர்கள், நீங்களாம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. இந்த கொடியை தூக்கிட்டு இருக்கிற ஆன்லைன் அல்ல கைகளுக்கு ஒண்ணு சொல்றேன். உனக்கு துப்பு இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்றது நிறுத்திட்டு உன் கட்சி தலைமைய சட்டைய புடிச்சு கேள்வி கேளு. அப்போ ஒத்துக்கிறேன்டா நீ சோஷியல் ஜஸ்டிஸ். டேய் ஊடக அப்படின்னு சொல்லி நான் யாரையும் சொல்லலை சார். ஒரு டிவோர்ஸ் கேஸை பற்றி தான் சார் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, அதுதான் ஹாட் டாபிக் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கும்போது போயும் இந்த பொழப்புக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒருத்தனை வீழ்த்த முடியலை, அவனை சாதி வெறின்னு சொல்லி முத்திரை குத்த முடியலை, அவன் வந்து நம்ம இனத்துக்கு துரோகி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த முடியலை, இது எதுவுமே செய்ய முடியலைன்னா அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. காமராஜர் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க.
எப்படி பண்ணாங்க தெரியுமா? காமராஜர் சிகரெட் ஊதுவார் மறைப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மக்கள் ஏற்றுக்கலையே. நம்ம காமராஜர் வந்து கட்டை பிரம்மச்சாரி, உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி வந்து விட்டோ. இப்போ சென்னையில் இவங்க சந்திக்கிறாங்க. அதை பற்றி அண்ணாதுரை இருக்குல்ல, பேர் அறிஞர் அண்ணாதுரை, அவர் என்ன எழுதினார் தெரியுமா? அவருடைய உடன்பிறப்புகளுக்கு, தம்பி இவரோ திருமணமாகாதவர், கட்டை பிரம்மச்சாரி, அவரோ கணவனை இழந்த காரிகை, இவர்கள் இருவரும் தனி அறையில் என்ன செய்திருப்பார்கள், என்ன பேசியிருப்பார்கள். இவ்வளவு மட்டமான மனநிலை உள்ளவர்கள் தான் திமுக அந்த காலத்திலேயே. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. அப்படிப்பட்ட உண்மையான ஆத்மாவையே கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணவனு சில திமுக காரங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். சங்கீதா டிவோர்ஸ் கேஸியா? விஜய் சைக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கடா. இதெல்லாம் நோண்டுனா பால்மலர்ல இருந்து பனிமலர் அப்படியே போனா பால் டாயல் வர எல்லாத்தையுமே நோண்டி நொங்கு எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி பார்த்தா கோபாலபுரத்தில் அறிவாலயத்தில் இல்லாத கேசஸ் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெருசா மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாரி போயிடும். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா, ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நியூஸ் ஆங்கர்ல இருந்து இங்க நடிகை வர, F1 ஃபார்முலா கார்ல இருந்து அந்த பக்கமா இருக்கக்கூடிய சாதிக் பாக்ஷா வர, ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே மௌனமாக இருக்கின்றன. ஒரு 1000 பேரை வந்து இறக்குனாங்கன்னா, இணையதள கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, 200 ரூபாய் ஊப்பின்றாங்க இல்லையா ஃபேமஸாக, இறக்குனாங்கன்னா டே அண்ட் நைட் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டிலங்க மனைவி, துணைவி, இணைவின்ற வார்த்தைகளையே உருவாக்கணவங்க தான் கழகங்கள். புரியுதா? இவங்க இந்த கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கரிசனத்தை பார்த்தா தான் எனக்கு டவுட்டாக வருது. நான் தான் சொன்னேன், மனைவி, துணைவி, இணைவி. முரசொலியில் முதல் பக்கத்தில் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, கலைஞர் அவர்கள் மனைவியுடன் ஒருத்தர் பேரை போட்டு, 4வது பக்கத்தில் கலைஞர் அவர்கள் துணைவியுடன் பேர் போட்டு வரோம். யார் பாலிடால் குடிச்சது, யார் டிவி ரிப்போர்ட்டரை துரத்துந்து, பாத்திமா பாபு, இதெல்லாம் நமக்கு மறந்து போச்சா? எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது. நான் அம்மாவிடம் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு அரசியலில். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. அது உங்ககிட்ட இருக்குங்கிற ஏன்டா அரக்காடு பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை 3 சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை போட்டு மூஞ்சில் தூக்கிடுவேன். பையன் சார் இந்த பால்சாமி.